பிடிவி சார் சொன்னதை தொடர்ந்து நானும் அருள்தாஸ் சாரை கூப்பிட்டுறேன். ஸோ எவ்வளவோ படங்கள்ல நல்ல நல்ல கதாபாத்திரங்கள்ல ஒரு வில்லேஜ் படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட சித்தப்பாவா மாமாவா பெரியப்பாவா அப்படியே கண்மணி கொண்டு வந்து நிறுத்திடுவாரு. ஸோ இதுலயே ஒரு ஆபீசரா தான் நடிச்சிருக்காரு அப்படின்றத நாங்க கேள்விப்பட்டோம். ஸோ பல படங்கள் ஹிட் படங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க. சமீபமா தாய்க்கல்வி நீங்க நடிச்சு மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆச்சு. அதை தொடர்ந்து கான்செப்டையும் மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆகணும்னு வாழ்த்துக்கிறோம் சார். ப்ளீஸ் சார். அனைவருக்கும் வணக்கம். கான்சிட்டி இந்த டீமே எனக்கு ரொம்ப ஒரு புது டீம். இப்போ நீ பார்த்துருப்பீங்க, ஏதோ ஒரு காலேஜ் ஆனுவல் டேக்கு வந்த மாதிரி இருக்கும். பூரா பசங்களா இந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் இருந்துச்சு. டைரக்டர் முதற்கொண்டு எல்லாமே சின்ன சின்ன பசங்க, ஆனால் வெல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கர்ஸ். அதுதான் இங்கே முக்கியம். இங்கே டைரக்டர் பொறுத்தளவு, ஹரிஸ் பொறுத்தளவுக்கு என்ன தேவையோ, விட்டி சார் சொன்ன மாதிரி என்ன தேவையோ அதை எடிட் எடிட்டடாக படம் இருக்கும். ஸ்பாட்லேயே தேவையில்லா ஷாட்டு எடுக்கிறது கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம நிறைய படம் பண்ணுறதுன்னா, இப்போ டிஜிட்டல் வந்த பிறகு நிறைய ஆங்கிள் எடுக்கிறாங்க ஒரே ஷாட்டை. க்ளோஸ்அப்பு, அதுவே சேஷன், அதுவே மிட் ஷாட், அதுவே ஒய்டு, அதுவே டாப், அப்படிலாம் இல்லாமல் என்ன தேவையோ அதை கரெக்டாக எடுத்தார். யாருக்குமே டயர்ட் இல்லை ஆர்டிஸ்ட் பொறுத்தளவுக்கு. ஸோ என்ன வேணும்ட்டு தெளிவாக இருந்தாங்க. அதே மாதிரி டிஓபி, காஸ்டியூம் டீச்சர் இவா, அவங்க வந்து ஒரு பெரிய டெக்னீஷியனோட பொண்ணு. அவங்க சொல்ல இல்லை தெரியாது அவனுக்கு யாருன்னா, ராம்பராஜ்குமார் சாரோட பொண்ணு. அவங்க ஃபைட் மாஸ்டர். ஆமாம், நிறைய படங்கள் ஆல்ரெடி முன்னாடி லவ் மேரேஜ்லாம் ஒர்க் பண்ணோம். நல்ல பொண்ணு, சூப்பராக இருந்துச்சு. பிரதர் ஃபோட்டோகிராஃபி எல்லாம் சிறப்பு. பாபுனால காம்பினேஷன் கிடையாது, எடிட்டரும் நல்லா பண்ணியிருந்தாங்க எல்லாமே. அர்ஜுன் சாரோட இது வந்து நான் இந்த படம் ஃபஸ்ட் படம் பண்ணியிருக்கேன். அடுத்த ஒரு படம் பண்ணியிருக்கேன், ஒன்றாவது படம். அந்த டீம் நல்ல டீம். ஹரிஷ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய படங்களுக்கு வந்து வெல் எக்ஸ்பீரியன்ஸ் கை. அதாவது எப்படின்னா, ஒரு கோஆர்டினேட்டராகவும், இபியாகவும், டூரிஸ்ட் ஃபேமிலி, குட் நைட், இந்த மாதிரி நிறைய படங்கள், நல்ல படங்களில் பூரா அவர் வந்திருக்காரு ரீசெண்டாக வந்த படங்களில். ஸோ அந்த ஒரு அனுபவத்தில் அவரே தயாரித்து அவரே இயக்குன படம் தான் அந்த படம். விடி சார் சொன்ன மாதிரி ரொம்ப அருமையான ஒரு ட்ரீட்மெண்ட். ரொம்ப கசகசன்னு இல்லாமல் ஒரு நல்ல ஒரு பேமெண்ட்டோட என்ன தேவையோ டயர்ட் இல்லாமல் அழகாக முடித்தோடனே டப்பிங் கூப்பிட்டாங்க. வித்தின் ஒரு 15 நாளில் கூப்பிட்டாங்க. அழகாக எடிட் பண்ணி அந்த போர்ஷன் பிடிச்சி இந்த படத்தோட வேலைகள் அந்த மாதிரி ஒரு திருப்தியான ஒரு படமாக இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து ஒரு படம் கம்ப்ளீட் பண்ணுறப்போ அந்த கேரக்டர், சின்ன கேரக்டர் பெரிய கேரக்டர் அப்படின்னு பார்க்க மாட்டேன். நம்ம போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். அதில் வந்து இது எனக்கு வந்து ஒரு அப்படி சொல்கிற ஒரு இபி ஆஃபீஸர் ஒர்க் பண்ணுற ஒரு நல்ல ஒரு ஆஃபீஸர் கேரக்டர், நல்ல கேரக்டர் ரீட்ஸ் நல்லா இருந்துச்சு. ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். டீம் வந்து தமிழ் சினிமாவுக்கு அடுத்து ஒரு எனர்ஜி தரக்கூடிய ஒரு டீமாக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா நியூ டீம்ஸ் வந்து அடுத்தடுத்து வர தான் நம்ம தமிழ் சினிமா வந்து அடுத்தடுத்து கட்டி பறந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இந்த டீம் வந்து ஒரு நல்ல டீமாக இருக்கும். ஏன்னா இந்த படம் வெளியாகிறது மூலயமா இதுலேருந்து பல பேர் வெளியே வருவாங்க, ஒரு குவாலிட்டியான டெக்னீஷியனாக. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மொத்த டீமுக்கும். அர்ஜுன் தாஸ் சார், அதே மாதிரி பாபுக்கு எனக்கு காம்பினேஷன் இல்லை. அன்பு தம்பி வடிவகசி அம்மாவோட நடிச்சிருக்கேன். ஆல்ரெடி நிறையா படங்கள் பண்ணியிருக்கோம். ஹீரோயினோட பண்ண இதில் காம்பினேஷன் இல்லை. எனக்கு அண்ணனுக்கு இந்த அவருக்கு தான் விடிவி சார் தான் ஃபுல் சீன் காம்பினேஷன். ஹீரோ 3 பேர் தான். செம்ம ஃபன்னாக இருந்துச்சு, அதேமாதிரி சீரியஸாகவும் இருந்துச்சு. அப்புறம் சாண்டோல்டன் சார், அவர் வந்து எனக்கு மறக்க முடியாத ஒரு ட்ராவல் இருக்குது. ஜோக்கர் படத்துக்கு கம்போசிங் போயிட்டு திரும்ப வந்த ஒரு ட்ராவல். எம்எஸ்வி சார், கண்ணதாசன், வைரமுத்து, இளையராஜா, இமான், யுகபாரதி, அந்த மாதிரி வந்து சாண்டோல்டன், மோகன்ராஜ் இந்த காம்பினேஷன் இப்போ சேர்ந்துருக்காங்க. தொடர்ந்து பயங்கர சிங்காக ஒர்க் பண்ணி நிறைய படங்கள் பண்ணுறாங்க. எல்லாமே நல்ல ஒரு அருமையான ஒரு பாடல்களாக. இருவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ஃபஸ்ட்டு இமான் அண்ணாச்சி சிறப்பு. இந்த படம் பெரும் வெற்றி பெற்று ஹரிஸுக்கு வந்து தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல இயக்குனர், ஒரு நல்ல ஒரு படைப்பாளர் என்ற பெயரையும், ஒரு தயாரிப்பாளராக பெரிய லெவலில் ஒரு பொருளாதார ரீதியான ஒரு வருமானத்தையும் தரணும். அதுக்கு நான் வந்து ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். அதே மாதிரி 3 மணிக்குன்னு சொன்னாங்க, பவர் கட்டாயி 4 மணிக்கு தான் வந்தாங்க. அதுக்கும் இந்த டீம் சார்பாக, இந்த பசங்க சார்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்.
தேங்க்யூ. இந்த படத்துல ரொம்ப சூப்பரான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி இப்போ பேசினவங்க சில பேர் சொன்னாங்க. ஸோ ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது 2-3 ஷார்ட்ஸ்ல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்குன்றத நம்ப மாதிரி இருக்கு. சதா அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறோம். ஹலோ, குட் ஈவினிங். சரி, என் பேர் சதானந்த். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், ஃபஸ்ட்டு ஃபிலிம். ஸோ எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் ட்ரெய்லர் பார்த்ததுக்கு. ஸோ மெயின் தேங்க்ஸ் வந்து எனக்கு வந்து ஒரே ஒரு ஆள் தான், ஹரிஷ் துரைராஜ் அண்ணா. ஸோ ஹரிஷ் துரைராஜ் அண்ணா எனக்கு ஒரு 3.5 இயர்ஸாக தெரியும். ஸோ இந்த கதை வந்து ஸ்கிரிப்டில் இருந்து கூடவே இருந்திருக்கும், ஆனால் எனக்கு தெரியாது. திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த ஸ்கிரிப்டில் ஒரு வாய்ப்பு இருக்குது, பண்ணுறியா அப்படின்னு மாதிரி கேட்டாங்க. சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ அப்படி தான் மூவ் ஆச்சு. ஸோ எனக்குன்னு ஒரு தனி ட்ரெயினர் வச்சுருந்தாங்க, சஞ்சீவ்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார், இங்கே தான் இருக்கார் அவரும். ஸோ அவர் தான் ரிஹர்சல் மாதிரி போய் ஒரு வாரம் ஷூட்டுக்கு முன்னாடி போய் டைலாக்லாம் எடுத்து படித்து மனப்பாடம் பண்ணி ஷூட்டுக்கு போனோடனே ஷூட்டில் டைலாக் அடிச்சுட்டு புதுசாக ஒரு டைலாக் கொடுத்தாங்க. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு டைலாக் கொடுத்தாங்க. அது ஒரு பெருசாக மனப்பாடம் பண்ணி திருப்பி பேசு அப்படின்னாங்க. அண்ணா என்னண்ணா சொல்கிறீங்க? ஸோ அப்படி தான் வந்து இருந்துச்சு, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ டெய்லர் பார்த்துருப்பீங்க, படத்தில் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ கூட அர்ஜுன் சார் வந்து எனக்கு ஸ்பேஸ் கொடுத்து என்னைய வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணி அந்த மாதிரி எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அர்ஜுன் சார், இமான் எனர்ஜி சார் கூட நான் நடிச்சிருக்கேன். அப்புறமா வந்துட்டு யோகி பாபண்ணா வந்து வரும்போதே டேசதா அப்படின்னு ஏதாவது போட்டுகிட்டே போவார். ஸோ தேங்க்ஸ்ண்ணா. ஸோ தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ அண்ணா. ஸோ அதான் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், ப்ரெஸ் அண்ட் மீடியா அண்ட் ஆடியன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததான் நம்ம கூப்பிட போகிறது வந்து இந்த போஸ்டரில் இவங்க 4 பேரை பற்றி எல்லாருமே பேசினாங்க. இப்போ அந்த 4 பேர் வந்து பேச போகிறாங்க. ஸோ 5ஆவதா ஒருத்தர் இருக்கார், அகிலன். நிறைய படங்கள்ல அவரை நம்ம சைல்டு ஆர்டிஸ்டா நம்ம பார்த்திருப்போம், கோட் மாதிரியான படங்கள்ல. இந்த படத்துல ஒரு சூப்பரான கேரக்டர் பண்ணியிருக்காரு, ஜீவா அப்படின்ற பேர்ல. ஸோ ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியும் அவரை சுற்றி தான் படம் நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்க முடிஞ்சது. அகிலன் அவர்களை பேச அழைக்கிறேன். ஹாய் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அகிலன். அண்ட் இந்த படத்தில் நான் ஒரு சூப்பரான ரோல் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் ஐ வுட் லைக் டு சே தேங்க்ஸ் டு ஹரிஷ் அங்கிள் அண்ட் ஃபார் எவ்ரி ஆக்டர்ஸ், ஆல் த டெக்னீஷியன்ஸ். தேங்க்யூ. ஸோ இப்போ தம்பி கம்மியாக பேசியிருக்கலாம், ஆனால் படம் பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாரும் தம்பியை பற்றி பேசுவாங்க அப்படின்றது வந்து புரியுது. ஸோ இப்போ அடுத்ததா படத்துடைய ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் மாலி அண்ட் மான்வி மூவி மேக்கர் சார்பாக மிஸ்டர் சித்து நாயர் அவர்களை பேச அழைக்கிறேன். So first of all, good evening to one and all present here, and special thanks to all the press and media to be present here. So actually எல்லாரும் சொன்னாங்க இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் மூவி, நான் இதில் ஃபர்ஸ்ட்டாக இது பண்ணியிருக்கேன். So this is actually, as a co-producer, this is my first thing too, though our production has been into this. So actually என்னாச்சுன்னா, there was another function in which we were there, and அப்போ வந்து எனக்கு ஒரு கால் வருது through my Malian Manvi team that இந்த மாதிரி ஹரிஷ் ஒருத்தர் இருக்காரு, அவர் ஒரு மூவி பண்றாரு, நீங்க வந்து would you be interested to listen, he is looking for a co-producer. சரி போன்னு சொல்லிட்டு, this is the very first script that I'm listening to. நான் லைஃப்லயே வந்து இது முன்னாடி ஸ்கிரிப்ட் கேட்டது கிடையாது. மாலி அண்ட் மான்விக்கு ஃபினான்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் தட் I've been helping out, but then ஸ்கிரிப்டா கேட்கறது ஃபர்ஸ்ட். சரி போகும்போது நல்ல தூக்கம், நைட் ஒரு 10-11 மணி இருக்கும். அவர் ஆஃபீஸ் கம் வீடுக்கு நம்ம போகிறோம், அண்ட் ஸ்கிரிப்ட் அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அரவுண்ட் 45 minutes வந்து, ஐ திங்க் he took 45 minutes to explain the first half. நான் சொன்னேன், என் டீம் இருந்தாங்க, நான் சொன்னேன் ப்ரோ நம்ம வந்து ஆக்சுவலி நான் ஒரு மைண்டில் ஒரு நம்பர்ஸ்லாம் வச்சுருந்தேன், இந்த நம்பர் வந்தால் பண்ணலாம், இல்லாட்டி போயிட்டு இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம்னு நினச்சேன். நான் சொன்னேன் ப்ரோ நம்ம வந்து ஷால் வி டாக் த நம்பர்ஸ், இல்லை ப்ரோ இருங்க, நம்ம வந்து செகண்ட் ஹாஃப் இருக்கு, நம்ம செகண்ட் ஹாஃப் பேசிட்டு நம்ம என்ன உட்காரலாம். ஐ நோ நெகோசியேஷனுக்கு வந்து நெவர் எவர் ஷோ யுவர் இன்ட்ரெஸ்ட், பட் தென் திஸ் மூவி இஸ் a phenomenal movie. I am pretty sure when you go to the theaters, because though it was my first script that I was listening to, I could see the spark. முன்னாடி விடிவி சார் சொன்ன மாதிரி, ஐயோ இவர் பண்ணுவாரா இல்லையாருன்ற மாதிரி இருந்தபோது, the way he narrated, he has got such clarity.
I mean, the clarity of thoughts, you know, shows how much dedication he has got. And moreover, டைரக்ட் பண்ற ஒருத்தரே அந்த படத்துல காசு போடுறாருன்னா அவருக்கு அந்த மூவி மேல எவ்வளவு நம்பிக்கை இருக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஸோ அந்த தைரியத்துல வந்து ஐ யூனோ டோல்ட் him that let's do it. அங்கே வந்து around 1:32 in the night வந்து we shook hands and we told, I spoke to my other main people and I told, okay, this is something that we can't miss. And because Malian Manvi is, you know, something which has always been focusing on something new. If a youth movie you would have seen. So that is also, we have been always looking for that kind of movie. And I'm pretty sure this is going to be a big hit. And then when this all happened, I was like, okay, now will he be able to pull off something like this? அவர் எல்லாம் கதை நல்லா சொல்றாரு, நல்லா பேசுறாரு, இதே மாதிரி வேலை வாங்கி அதை ஒரு சக்சஸை முடிக்க முடியுமான்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது, டு பி வெரி ஆனஸ்ட். ஆனா செட்ல போன அங்க இருக்கிற எனர்ஜியை பார்த்த போது ஐ வாஸ் லைக், வேணாப்பா, இதுக்கப்புறம் நான் செட்டுக்கு வரவே தேவையில்ல, பார்க்கவே தேவையில்ல, ஃபாலோ பே பண்ண தேவையில்ல, இதுவே தேவையில்ல, 100% hit. And then preview பார்த்த போது I was mind blown. So guys, this is, you know, press and media should, you know, kind of, you know, watch this kind of movie and take it to the people, because it is you guys who decide the future of the movie. So I'm requesting all of you to take such content to the mass, and I'm pretty sure all of you will have a great time watching this movie. So once again, thank you to one and all present here. Thank you. Thank you so much, sir. Thanks a lot. அடுத்ததா படத்துடைய இன்னொரு ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் கிளவுட் ஸ்டுடியோ சார்பாக மிஸ்டர் அருண் பிரஜித் மனோகரன் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் ஒரு விதத்தில் தெரியும் என்னைய. ஆக்சுவலி ஒரு 15 படம் ஈபியாக ஒர்க் பண்ணி மேனேஜ்மெண்ட்லேயே ஆக்டர்ஸ் மேனேஜ் பண்ணி உங்களுக்கு நிறைய தெரியும். ஸோ எனக்கு ஒரு ரொம்ப நாளாக ஐடியா இருந்துச்சு, ப்ரொடக்ஷன் பண்ணணுன்ற ஐடியா இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் நைட் வந்து ஹரீஷ் வந்து கால் பண்ணி, ஆனால் அவனை மீட் பண்ணோம், நான் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கேன், ஒரு 2 நிமிஷத்தில் நான் வந்துடுவேன், உன்னை மீட் பண்ணோம். சரிடா, இங்கே வந்துட்டேன்டா, சரி வாடா அப்படின்னு சொல்லிட்டு மீட் பண்ணோம். ஆஃபீஸ் வாண்ணா அப்படின்னு சொன்னான். சரி, நான் உன்ட்ட ஒரு கதை சொல்லணுன்னா, எனக்கு பூஜை போட்டது எதுவுமே எனக்கு தெரியாது. சடனாக உட்காந்து ஹீ லேண்டட். ஆனால் ஜஸ்ட் நீ கதை கேள்வி இல்லைடா, நான் கதை கேட்க மாட்டேன், படிக்கிறேன்டா, கதை மட்டும் கொடு. ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆனது இந்த இது. முடிச்சு போகும்போது ஆல்ரெடி நான் பிளான் பண்ணி பண்ணணும்னு வச்சுருந்த படம், கதை சொல்லி முடித்த உடனே ஐ எம் ஆன் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி லேண்ட் ஆனது. ஸோ ஒரு விதத்தில் இந்த ஸ்கிரிப்ட் வந்து எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். பணத்தை நோக்கி தான் எல்லாரும் போயிட்டு இருக்கோம். பணம் வேணான்னு சொல்லுவாங்களா? யாருமே சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக சொல்லுவாங்களா? ஸோ ஆஃப்டர் வாட்சிங் ப்ரீவியூ அவ்வளோதான், ஒரு ஹக்கு தான் அவனுக்கு. நான் இடையில போய் ஸ்பாட்டில் கூட நான் போய் நின்னது கிடையாது. நம்ம சித்து சொன்ன மாதிரி வந்து ஸ்பாட்டுக்கு கூட நான் போகல. ஒரு 2 தடவை மட்டும்தான் நான் போய் ஸ்பாட்டுக்கு போயிருக்கேன். ஆஃப்டர் வாட்சிங் எ ப்ரீவியூ, it is going to be a blast, that's for sure. And எனக்கு கொஞ்சம் ஷிவர் ஆகுது, ஃபஸ்ட் டைம் ஸ்டேஜ் எனக்கு. அண்டு அர்ஜுன், நானும் அர்ஜுனும் ஒரு 12 years ஃப்ரெண்ட்ஸை தாண்டி டீ கடை ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து. ஸோ வி met in டீ ஷாப். அண்ட் அவர் அப்போது கைதி கமிட் ஆகலை, ஹீஸ் ஜஸ்ட் ட்ரைங் டு டூ. ஒரு 2 படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது வி ஸ்டார்டட் டாக்கிங், ப்ரோ நல்ல படம் பண்ணணும், செம்ம படம் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஜேர்னி 12 years-ஆக ஸ்டார்டட். அண்ட் அர்ஜுனுக்கு இந்த படத்துலேருந்து ஒரு முக்கியமான கேரியர், இட் இஸ் கோயிங் டு பி அ பிளாஸ்ட் கேரியர் அண்ட் இட் இஸ் கோயிங் டு பி அ ஸ்டார்ட் ஃபார் யூ. இது வரைக்கும் பண்ண அர்ஜுன் வேற, இந்த படத்தில் அர்ஜுன் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அண்ட் அனாபென், வடிவம்மா, யோகி அண்ணா 2 பேரும், அண்ட் அகிலன் அண்ட் ஃபாக்ஸி சொல்லவே வேணாம், மிரட்டிட்ட. அருள், நவா, ராஜ்கமல் அண்ட் பரத். ஸோ பரத் தான் துரத்திக்கிட்டே இருப்பான் எப்போனாலும், அண்ணா அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு, அவனை சொல்லாமல் இருக்க முடியாது. அண்ட் விஜய். ஸோ டெஃபினெட்லியாக இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலியோட, நீங்கள் எப்படி ஒவ்வொரு கண்டென்ட் பேஸ்டாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களோ, டெஃபினெட்லி இந்த படத்தை பற்றி நீங்கள் கண்டிப்பாக எழுதுவீங்க. கண்டிப்பாக அது ஒரு ஃபேமிலியோட உட்காந்து
சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுற படமாக இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக இன்னைக்கு நடக்கிற ரிலேட்டடாக எல்லாரும் மக்கள் கனெக்ட் ஆகிறதுக்கு உங்களுக்கு இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஒருத்தர் கூட கனெக்ட் ஆகாமல் இருக்க மாட்டீங்க இந்த படத்தை, தட்ஸ் ஃபார் ஷியோர். எல்லாருமே எப்படி ஒவ்வொரு கண்டென்ட்டுக்கும் நீங்கள் ரிலேட்டடாக நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்களோ, இந்த கண்டென்ட் பார்க்கும்போது ஆமாம்ல இது நடக்குதுல்ல அப்படின்னு டெஃபினெட்லி நீங்கள் டெஃபினட்டாக சொல்லுவீங்க. அண்ட் ப்ரெசன்ட் மீடியா எல்லா படத்துக்கும் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி எழுதுவீங்க, நல்ல படம் சின்ன படங்கள்லேருந்து பெரிய படங்கள் வரைக்கும். இது பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கை உங்கள்கிட்ட விட்டுட்டோம். நீங்கள் ஏதாவது கண்டிப்பாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அண்ட் சாண்ட்ரோல்டன் சார், மைண்ட் ப்ளோயிங் சாங்ஸ், ஒவ்வொரு சாங்குமே பயங்கரமாக வேறு மாதிரி பண்ணியிருக்கீங்க. அண்ட் அருளண்ணா, உங்கள் நடிப்புலாம் வந்து வேறு லெவலில் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து உங்களை அருளண்ணா இப்படி தான் ரோல்னு கூப்பிடணும்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த படம் வரும்போது காமெடி எல்லாத்துக்குமே ஆல்ரவுண்டர்ன்றதை சொல்லிடுவாங்க. மோகன்ராஜன் சார், மைண்ட் ப்ளோயிங் சாங்ஸ் சந்தோஷ் சார் அண்ட் சதா. இது ஆக்சுவலி அவனுக்கு வந்து இது டெபியூ ஃபிலிம் மாதிரியே இல்லை, அவ்வளோ பயங்கரமாக கலக்கியிருக்கான். ஆல் தி பெஸ்ட்டா. அண்டு நான் வேறு யாரை இதில் விட்டேன்னு தெரியல. ஸோ 26ஆம் தேட்டரில் டெஃபினட்டாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக பண்ணுவீங்க. தேங்க்யூ ஆல்.